வணக்கம் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக ஜோதிடம் என்பது பல விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு கணித அறிவியல். இதில் தேடல் அப்படிங்கிறதே முடிவடையாத ஒன்று. தேட புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான டூலாக யூஸ் ஆகிட்டுருக்கும். இந்த ஜோதிடத்தில் கிரக நிலைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். காரணம் அதுதான் பலன்களை கொடுக்கக்கூடியது. அடுத்தபடியாக வர்றது ராசியும் லக்னமும். இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்து தான் ஒரு மனிதர்களுடைய மனதையும் குணத்தையும் வாழ்க்கை அமைப்பையும் இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வடிவமைக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்த நிலைகளில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் உறவு முறைகள்லாம் அவங்களுக்கு அமையுது, எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்குது. இந்த பதிவு அதனுடைய தொடர்ச்சி. அதாவது போன பதிவுகளில் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் அதனுடைய முரண்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியாக இருக்கும், ஆனால் அது வெளியிலையோ மற்றவங்களுக்கோ தவறாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு சரியாக இருக்கும், நமக்கு அது தவறாக இருக்கும். சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒத்து போக செய்யும், இல்லைன்னா ஒத்து போக செய்யாது. ஸோ இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே விஷயங்களில் அமையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் தான் இருக்கும். ஸோ இந்த முரண்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ராசியும் லக்னமும் தான். இதைத்தான் ஜோதிடத்தில் விதி மதி கதி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதை விதி கெட்டா மதியப்பார், மதி கெட்டா விதியப்பார் அப்படிங்கிற பழமொழிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த முரண்பாடுகள்லாம் என்ன, எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு ராசியும் லக்னத்துக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எல்லா ராசி லக்ன காம்பினேஷன்களுக்கும் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மேஷ ராசி மேஷ லக்னம். பொதுவாக எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் ராசியும் லக்னமும் ஒன்றாக இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது பெருசாக வேலை செய்யாது. ஆனால் அதற்கு பதிலாக விதி அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு அதிகமாக இம்பேக்டை ஏற்படுத்தும். இந்த விதி அமைப்பை டிஃபைன் பண்ணுறது தான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரக அமைப்புகள். ஸோ அதனால் அவங்களுக்கு ராசியும் லக்னமும் ஒன்றாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது நல்லாவே வேலை செய்யும். அதாவது இங்கே ஜாதகத்தை பற்றி சொல்கிறேன். அதாவது நல்லா வேலை செய்யும் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலை. அந்த ஜாதக நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு பக்காவாக வேலை செய்யும். அது பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிறது தான் அந்த விதி அமைப்பு கிரக நிலைகள் அப்படிங்கிறது எடுத்துரைக்கும். அதனால் எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் ராசியும் லக்னமும் ஒன்றாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மற்றபடி அவங்களுக்கு இந்த முரண்பாடான விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. அவங்க நினச்சதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு விஷயத்தை சரி நினச்சா அது சரி தான், அது தவறு நினச்சா அது தவறு தான். அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போதுமே ஒரு சரியான டெசிஷன் மேக்கராக இருப்பாங்க. அதனால் நம்ம தப்பாக முடிவு பண்ணிட்டோமோ இல்லை தெரியாமல் செஞ்சிட்டோமோ அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அல்ல எந்த ஒரு உறவு நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, மேக்சிமம் அவங்க அதில் தெளிவாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக எப்போவுமே வேலை செய்கிறது இல்லை. ஆனால் விதி அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும். ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் விஷயம் இவங்களுடைய லைஃப் ஸ்டெபிளாக இருக்காது. ஆனால் இவங்க அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய லைஃப் பார்த்திங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய கால அமைப்பே பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் நல்லாயிருக்கும், ஒரு 10 வருஷம் மோசமாக தான் இருக்கும்.
ஸோ ஒரே மாதிரியான சீரான வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு அமையறதில்லை. அதே போல் தீதும் நன்றும் பிறத்தரவாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள் இவங்களுக்கு முழுமையாக பொருந்தும். இவங்களுடைய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளுக்கும் எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் இவங்க தான் முழு பொறுப்பாளியாக இருப்பாங்க. கடவுளை கூட ப்ளேம் பண்ணவே முடியாது. ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டேன், இவங்களுக்கு வந்து முரண்பாடுகள் அப்படிங்கிறதே கிடையாது. நான் சரியாக தான் யோசிச்சானே, எனக்கு காலம் கை கொடுக்கல அப்படின்னு வெளியில் பழி போட முடியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எல்லாமே இவங்களுக்கு ஒத்த இசைந்து வரக்கூடிய நிலைகளை தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் இவங்க தான் வந்து சரியான டெசிஷன் மேக்கிங்காக இருக்கணும். ஆனால் கால அமைப்புகள் ஸ்டெபிலிட்டி இல்லாததுனால இவங்க சில நேரங்களில் தப்பாக முடிவு எடுத்துருவாங்க, தப்பான காரியங்களை இறங்கவும் செய்வாங்க. ஸோ கொஞ்ச காலங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது போராட்டமாக மாறிடும். ஆனால் திரும்பவும் பழைய நிலைக்கு மாறிடுவாங்க. ஒரு நல்ல விஷயங்கள் நோக்கி முன்னாடியோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்களே புரிஞ்சு திரும்ப அதிலேருந்து வெளியே வரவும் ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களுடைய லைஃப் வந்து டோட்டலாக இந்த அன்ஸ்டெபிலிட்டினால் கஷ்டப்படக்கூடிய நிலைகள் இருக்குது. பட் அது எல்லாத்துக்குமே இவங்க தான் பொறுப்பாளியாக இருக்கணும். மற்ற யாரையுமே குறை சொல்கிறதுக்கு வழியே கிடையாது. நீங்கள் ராசியும் லக்னமும் மேஷமாகவே அமைஞ்சிருக்கிறதுனால இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஈகோ அதிகமாக ஹர்ட் ஆகும் இவங்களுக்கு. இவங்க வந்து யாருக்கும் வளைஞ்சு கொடுத்து போகவே மாட்டாங்க. எல்லாத்துலேயும் நான் தான் முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். அது சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் தான் இவங்க ஈடுபடவும் செய்வாங்க. ஸோ கோபம் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக வரும். எல்லா விஷயங்களும் இவங்க அவசரப்படவும் செய்வாங்க. பிடிவாத குணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அண்ட் எல்லாமே இவங்களை பொறுத்த வரைக்கும் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நீ என்ன செய்கிறோ அது அப்படியே நான் திருப்பி செய்வேன் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. சில மோசமான காலகட்டங்களில் இவங்களுக்கு சுயநலம் அப்படிங்கிறது அதிகமாக வேலை செய்யும். அதனாலேயே சில சிக்கல்களையும் இவங்க மாட்டிப்பாங்க. பிற்காலத்தில் அது அவங்களுக்கே தெரிய வரவும் செய்யும். அதுக்கப்புறம் வெளில வருவாங்க. பட் இதெல்லாம் தவிர்க்க முடியாத நிலைகளாக இவங்களுக்கு வேலை செய்யும். ஸோ இதெல்லாம் மோசமான காலகட்டங்களில் இவங்களுக்கு பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். இது எதையுமே இவங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இதனால் இவங்க மற்றவங்களுக்கு ஆகாதவங்களாகவும் சண்டைக்காரங்களும் தெரிய ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்களுக்கு சுயஜாதகம் நல்லபடியாக கை கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரியான சிக்கல்களை மாட்டிக்கொள்கிறவங்க கூட காலம் மாறும்பொழுது அதிலிருந்து மீண்டு வந்து திரும்பவும் நல்ல ஒரு விஷயங்களை நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றங்களையும் பார்க்கக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு அமைஞ்சிரும். பட் ஒரு வேளை ஜாதகம் கை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தான் இவங்களுடைய நிலை அப்படிங்கிறது அது ஒரு தொடர்கதியாகவே இருக்கும். அதை மாற்றணும் இவங்க ட்ரை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அதை ரீச் பண்ணவும் செய்வாங்க. எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் திரும்பவும் பழைய பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சங்கடத்தில் போய் முடியக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அது வந்து ஒரு சர்க்கிளாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சுய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஆனால் இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேஷ ராசி மேஷ லக்னமாகவும் இருக்கிறதுனால ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இவங்களுக்கு அமையும். அது வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பிரச்சனை. எதுவுமே இவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு குறை சொல்லாத அளவுக்கு அந்தந்த வயது நிலைகளுக்கு ஏற்ப அந்தந்த மனிதர்களுக்கு என்னெல்லாம் அத்தியாவசியமான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கோ அது எல்லாமே இவங்களுக்கு அமைந்து கொண்டே இருக்கும். இவங்க முயற்சி செய்யலை அப்படிங்கிறதை காட்டிலும் இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் இவங்களுக்கு வந்து சேர்ந்துடும். குழந்தையாக இருக்கும்போது படிக்கிற விஷயங்கள், படிப்பு முடிஞ்சதுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலைக்கு அப்புறம் திருமணம், குழந்தை அமைப்புகள், குடும்ப வாழ்க்கை அமைப்புகள், இப்படின்னு தொடர்ந்து ஒரு சராசரி வாழ்க்கை நிலைக்கு என்னெல்லாம் ஆதாரமாக இருக்கோ அது எல்லாமே இவங்களுக்கு அமையக்கூடிய நிலை என்பது இயற்கையாகவே உண்டு. இந்த மேஷ ராசி மேஷ லக்னம் அப்படிங்கிறதுனால ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு விஷயத்தை போராடி பெறணும் அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது. இவங்களுக்கு கிடைச்ச விஷயத்தை தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா அதுவே பெரிய விஷயம்தான். அதுவும் நல்லபடியாக இவங்க தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா அது இன்னும் கூடுதல் சிறப்பு. இதெல்லாம் இவங்களால் நல்லபடியாக வச்சுக்க முடியுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தான் அவங்களுடைய சுய ஜாதக அமைப்புகள் அப்படிங்கிறதே சொல்லுது. ஆனால் அதே போல் இவங்க வந்து எப்போவுமே கொஞ்சம் நேர்மையான நபர்களாகவும் இருப்பாங்க. உழைப்பை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. சுயமரியாதையை உருவாக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தன்னை நம்பியவர்களுக்கு உதவக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. அதாவது என்ன தான் இவங்க தனக்கு அப்படின்னு ஒரு விஷயங்கள் பார்த்து செஞ்சாலும் காரியவாதிகளாக
இருந்தாலும் கூட தன்னை நம்பியவர்களை என்றைக்குமே இவங்க கைவிடுறதும் கிடையாது. அது இன்னொரு ஸ்பெஷல் இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இவங்க வந்து யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்கிறதில்ல. ஆனால் மற்ற எல்லாரும் இவங்களை தேடி வரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ இவங்க யாரையும் போய் பார்த்து கவனிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் இவங்களை சுற்றி இருக்கிறவங்க இவங்க மேலே எப்போவுமே ஒரு கண்ணும் கருத்துமாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இவங்களை அணுகக்கூடியவங்களை இவங்க உதாசீனப்படுத்தாமல் இருக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் கால நேரம் சரியில்லாத நேரங்களில் சில மனிதர்கள் எல்லாம் கண்ணு காணாமல் அப்படியே அலட்சியமாக விட்டுடுவாங்க. அதுவே கூட அவங்களுக்கு பின்னாடி பிரச்சனையாகவும் மாறலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க கொஞ்சம் கவனித்து அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே இவங்களோட லைஃப்லலாம் பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா மேஷராசி மேஷ லக்னம் அப்படிங்கிறதுனாலேயே மனிதனுடைய அத்தியாவசியமான தேவைகளுக்கு இவங்க கஷ்டப்பட வேண்டியதில்லை. எப்படியோ அது இவங்களை தேடி வரத்தான் போகுது. அதை இவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிட்டாலே போதுமானது தான். வேலை கால நேரம் சரியில்லை அப்படிங்கிற சூழ்நிலைகள் மட்டும் மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு பெரிய பலன்களை அது கொடுக்கும். பின்னாடி கால நேரம் சரியாக அமையும் பொழுது என்ன தான் இவங்க வந்து கோபக்காரங்க பிடிவாதக்காரங்க அப்படின்னு சொன்னாலும் கூட கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளேயும் அந்த சுகம் சந்தோஷம் துக்கம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையவே உண்டு. ஜென்ரலாகவே இவங்க வந்து இவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் மற்றவங்களை நம்ப மாட்டாங்க. ஆனால் யாரோ ஒருத்தங்க மேலே இவங்களுக்கு அளவு கடந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ஏற்படும். வந்து ஒருத்தங்கக்கிட்ட மட்டும்தான் ஏற்படும். அவங்கக்கிட்ட மொத்தமாக எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு உறவு நிலையை கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க பார்ப்பாங்க. என்னதான் ஸ்ட்ரிக்டான நபர்களாக இருந்தாலும் இவங்களும் கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் உள்ளவங்க தான். அப்பப்போ கொஞ்சம் ஜாலியான என்டர்டெயின்மெண்ட் மோடுக்கும் போயிட்டு வருவாங்க. காரியத்திறன் மிகுந்தவங்களாக இருப்பாங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல எப்போவுமே ஒரு தீவிரத்தன்மை இவங்களுக்கு உண்டு. இவங்க வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து வேலை செய்யவும் செய்வாங்க. அதே நேரம் அதற்குள்ளே ஒரு கம்ஃபர்ட் ஜோனையும் உருவாக்கிக்குவாங்க. இவங்க வந்து பெரும்பாலும் சொந்த காலில் இருக்கணும் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதனால் பெரும்பாலும் இவங்க சுயத்தொழிலை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வேலை செய்யக்கூடிய நிலை இருந்தாலும் அதில் வந்து தலைமை பண்புகளை செயல்படுத்தக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. ஸோ வேலை தொழில் அப்படின்னாலாம் வரும்பொழுது எல்லா கண்ட்ரோலுமே இவங்கக்கிட்ட தான் இருக்கும். இவங்களை மீறி எதையும் செய்ய முடியாது. சிறப்பாக வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. எப்போவுமே வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. இயற்கையாகவே இவங்களுடைய சுபாவம் இவங்க வந்து தன்னுடைய வேலையில் குறிக்கோளோடு இருந்து செயல்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் இவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டோம்னா அதை பற்றி மற்றவங்க கவலைப்பட வேண்டியதில்லை. பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்களுடைய விருப்பப்படி தான் செயலாற்றுவாங்க. அவங்க வந்து ஏதாவது ரூல்ஸ் போட்டாலோ இல்லை கண்ட்ரோல் பண்ணாலோ இல்லை அப்படி செய்யன்னு அட்வைஸ் பண்ணாலோ இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இவங்க சுதந்திரமாக இவங்களுடைய விருப்பப்படி செயலாற்றணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. அதில் இவங்க சிறப்பு வாய்ந்தவங்களாகவே இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுடைய விருப்பப்படி வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு அமையவும் செய்யுது. இதே போல் இவங்களுக்கு நல்ல கல்வித்திறன் என்பதும் உண்டு. ஜாதகம் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணிருச்சு அப்படின்னா நிறைய பட்டப்படிப்புகளை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பெரிய துறைகளில் சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. ஒரு வேளை ஜாதகம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூட படிக்காத மேதைகளாகவே இவங்க திகழ்வாங்க. இயற்கையாகவே இவங்களுக்கு இந்த கல்வி வித்தைகளில் ஆர்வம் அதிகம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்திலே பிறந்தவங்க 1க்கு 2 டிகிரி கையில் வச்சுருப்பாங்க. அது தவிர எக்ஸ்ட்ராவாக பல விஷயங்களை படித்து அந்த சர்டிஃபிகேட் இந்த சர்டிஃபிகேட் எக்ஸ்ட்ரா சில சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கூட வச்சுருப்பாங்க. நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இவங்களுக்குள்ளே எப்போவுமே இருக்கும். ஸோ கல்வியில் இயற்கையாகவே சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிறைய பேர் அது சார்ந்த ப்ரொஃபஷனலும் இருக்கக்கூடியவங்களாகவும் அவங்க அமைவாங்க. குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் சாதகமான நிலைகள் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து இந்த குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் செட் ஆகிறது இல்லை. அதுக்காகலாம் குடும்பத்தை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது நான் தான் அதை செய்வேன், என்னால் தான் முடியும், என்னால் தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. யாரோ செய்யுங்க, என்னமோ பண்ணுங்கள், நான் என் வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருக்கேன், உங்களுக்கு தேவையான சொல்லுங்கள், முடிஞ்சால் செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி
குடும்ப வாழ்க்கை, குடும்ப விஷயங்கள், காரியங்கள் ரொம்பவுமே யதார்த்தவாதிகளாக தான் இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்க அல்ல. அதில் இருப்பாங்க. பட் குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்கள் அதை பார்த்துக்கங்க அப்படிங்கிற மைண்ட் செட் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனாலும் இவங்களுடைய பெரிய ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு குடும்பத்தில் ஈடுபாடுகள் பெருசாக இல்லை அப்படின்னாலும் கூட குடும்ப உறவுகள் எல்லாருமே இவங்க மேலே நல்ல ஈடுபாடுகளையும் அக்கறையும் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனாலே இவங்களை குடும்பத்தை விட்டு தனிச்சிருக்க விடாதபடி செஞ்சுருக்கும். இவங்க அதை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சாலும் முடியாது, மற்றவங்க விடமாட்டாங்க. அதனால் இவங்க எப்போவுமே குடும்பத்தில் இருப்பாங்க. மற்றவங்களுடைய அக்கறை அப்படிங்கிறதும் இவங்ககிட்ட எப்போவுமே இருக்கும். இவங்க அதுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அதனாலலாம் பிரச்சனை அப்படின்னாலாம் பெருசாக எதுவும் வரப்போகிறதில்ல. பட் முன்னாடி ஒன்று சொன்னேன் இல்லையா, தீதும் நன்றும் பிறத்தர வாரா அப்படிங்கிற ஒரு விஷயம். போதாத காலங்கள் வரும்பொழுது மற்றவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன விஷயம், இதை மட்டும் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் அப்பப்போ பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே சாதகமாக தான் இருக்கும். மற்றபடி பெற்றோர்களாகட்டும், உடன்பிறப்புகளாகட்டும், வாழ்க்கை துணையாகட்டும், குழந்தைகளாகட்டும் எல்லாருமே இவங்க மேலே அன்பு காட்டக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. அதை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுடைய பொறுப்பு. ஒருவேளை அதை தவறிட்டாங்க அப்படின்னா வந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இவங்க தான் முதற் காரணம் அப்படின்னு எல்லாத்தையுமே இவங்க மேலே திருப்பி விட்டுட்டு அவங்க அமைதியாக இருந்துருவாங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் இவங்களால் மற்றவங்க ப்ளேம் பண்ணுறதுக்கும் வழி இல்லாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் தான் குடும்பத்தில் இவங்க சரியாக பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். மற்றபடி இவங்களுக்கான வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். பொருளாதார அமைப்புகள், சொத்து சுகங்களுடைய நிலைகள், இது எல்லாமே கூட இந்த ராசி லக்னக்காரங்களுக்கு நல்லபடியாகவே அமையும். அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செல்வாக்கான நிலைகளில் இவங்க எப்போவுமே இருப்பாங்க. நல்ல பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய திறன் என்பது இவங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த நாலேஜ் ஷேரிங் மூலமாக இவங்களுடைய புகழ் அப்படிங்கிறது வளரும். ஸோ ஓவராலாக இந்த மேஷ ராசி, மேஷ லக்னம் அப்படிங்கிறது ஒரு சாதகமான ஸ்ட்ரக்சர் தான். ஜாதக கிரக அமைப்புகள் நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா இவங்களுடைய லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும். ஒரு வேளை அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்களுக்கான அமைப்புகள் நல்லபடியாகத்தான் இருக்கும், ஆனால் அதை இவங்களே கெடுத்துப்பாங்க. இதுதான் இவங்களுடைய முரண்பாடுகள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.